பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே இறுதி புஸ்தகமாகிய மல்கியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம். பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு இறுதி புஸ்தகமாக இருந்தாலும் என்னுடைய ஊழிய பாதையிலே அது முதல் புஸ்தகமாக, முதல் வசனமாக ஆண்டவர் அமையும்படி செய்தார். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் மல்கியா 4:2 வசனங்களை நாம் படிக்கலாம். இந்த வசனங்கள் ஒரு காலத்திலே தேவன் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து இந்த பூமிக்கு, இந்த அருமையான பட்டணத்துக்கு அனுப்பினார். ஸ்தோத்திரம். வெறுங்கையாக நான் வரவில்லை, வாக்குத்தத்தத்தோடு தான் நான் உள்ளே வந்தேன். அந்த வசனங்களை வாங்கி ஸ்தோத்திரம், அதன் பிரகாரமாக அவர் எனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கின்படி இதுவரையும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். அது பெரிய கிருபை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? படிங்க பார்க்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம். ஆமாம், ஏன்னா இந்த மைக்கில் பாய்ச்சா அந்த மைக்கில் உள்ளவங்களுக்கு போவோம். மைக் இருக்கிறதுனால மைக்கில் படிங்க. படிங்க பார்க்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே இது என்ன நடந்தது அப்படின்னா, 15 ஆண்டுகளாக நான் ஜெயங்கொண்டம் பட்டணத்திற்காக ஜெபிக்கிறேன்பா, அதனால் நீ ஜெயங்கொண்டத்தில் போய் ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்து ஆளாக்கினவர் அவ்விதமாக சொன்னார். உடனே ஸ்தோத்திர என்ன பண்ணேன்னா, 15 ஆண்டுகள் அப்படியே உட்காருப்பா, அப்படியே உட்காரு. ஸ்தோத்திரம். உட்காருங்க, அப்படியே உட்கார. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, 15 ஆண்டுகள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ புறப்பட்டு போய் என்ன பண்ண, எனக்கு ஸ்தோத்திரம், நீ அங்கே ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி எங்கள் தலைமை போதகர் எனக்கு சொன்னார். எனக்கு மனசு இல்லைன்னா எப்படி நான் அங்கே போகிறது, அங்கே போய் எப்படி ப்ரேயர் பண்ணுறது, இவ்வளோ நாள் இந்த ஊழியத்தில் இருந்துட்டு இப்போ என்ன திடீர்னு வெளியே போக சொல்கிறாரே என்று சொல்லி எனக்கு ரொம்ப கலக்கமாகி போச்சு, ரொம்ப வேதனையாகி போச்சு. என்ன செய்கிறதுன்னே தெரில. அதனால் அந்த சூழ்நிலையில் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் 3 நாள் வாசித்து ஜெபிக்கிறேன். இப்போ ஒரு ஊழியக்கார் வராரு, அந்த ஊழியக்கார் வழியாக என் கூட நீ பேசணும், எனக்கு அனுகூலமாக பேசுனா நான் இப்பொழுது அதுக்கு நான் செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன மாதிரி செய்கிறேன்னு சொன்னேன். உடனே ஸ்தோத்திரம் 3 நாள் எழுப்புதல் கூட்டம் ஏற்படுத்தினார்கள். அதில் பாஸ்டர் சுரேஷ் பாபு, சகோதரர் சுரேஷ் பாபு 24 வயசு உடையவர். அவர் அப்போ 24 வயதை உடையவர். அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து காலேஜ் முடிச்சுட்டு அவர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஊழியம் பண்ணி அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சுரேஷ் பாபு. அவர் கேரளாக்காரு. அவர் அன்றைக்கி வந்திருந்தார். அப்போது அவர் வந்திருந்தார். அவர் ஸ்தோத்திரம், எனக்கு அவரது வசனம் தானே இப்போ கொடுக்கணும், நான் அதுதான் இப்போ வச்சுருக்கிறேன், வேறு யார் சொன்னதையும் நான் மனசில் வைக்கல. சுரேஷ் பாபு வந்திருக்கிறாரு, அவரை கொண்டு ஆண்டவர் என் கூட பேசணும், அப்படி நான் ஒரு முடிவில் இருந்துட்டேன். அப்போ உடனே ஸ்தோத்திரம் கூட்டம் துவங்கிச்சு. நான் தான் அந்த கூட்டத்துக்கு வால் போஸ்டர்லாம் கொண்டு போய் ஒட்டுறேன். கூட்டத்துக்கு வால் போஸ்டர் ஒட்டி நோட்டீஸ் எல்லாம் எல்லா சபைகளுக்கும் கொண்டு போய் கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணேன். கூட்டம் ரெடி ஆச்சு. முதல் நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட்டம் துவங்குது. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட்டம் துவங்குது. நானும் உபவாசித்து ஜெபிச்சிட்ருக்கேன். 3 நாள் பாஸ்டிங்கில் தான் இருக்கேன். அந்த உபவாச ஜெப நாளில் எடுத்த உடனே சுரேஷ் பாபு அவர்கள்
அந்த வசனத்தை எடுக்கிறார், ஒரு வசனம் எடுக்கிறார். எனக்கு இப்போ வசனத்துக்கு தான் நான் காத்திருக்கேன். பாஸ்டர் சொன்னதில் எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் அவர் கூட வச்சுருந்தாரு, இப்போ திடீர்னு என்னை வெளியே போக சொல்கிறாரு, வேற ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணினாரே என்று சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் 3 நாள் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுங்க, என்னோடு பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நான் உடனே என்ன செய்கிறேன், புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு வசனத்துக்கு காத்திருந்தேன். முதல் நாள் கூட்டம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூட்டத்தில் அவர் வசனம் எடுக்கிறாரு. வசனம் எடுத்து பேசுகிறாரு. முதல் வசனம் எடுத்த உடனே முதல் வசனம் எடுக்கிறார். மல்கியா 4:2 எடுங்கன்னு சொல்லி வாசிக்க சொல்கிறாரு. பாருங்க, இந்த வசனம் வாசித்து முடித்தோடனே நானே அங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு குதூகலம், பயங்கர சந்தோஷம். அப்படி ஆண்டவர் எப்படி என்னை அறிஞ்சிருக்கிறாரு, எப்படி எனக்காக ஆண்டவர் பேசுகிறாரு என்று சொல்லி, இப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தை எதிர்பார்க்குற கூட்டங்கள் இன்னைக்கு தேசத்தில் ரொம்ப கம்மி. அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எவ்வளோ சாட்சிகள் கேட்குறோம், எவ்வளோ சூழ்நிலையை பார்க்குறோம். வசனத்தின் மேலே நம்பி வசனத்தையே சார்ந்து நிற்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகமாக தேசத்தில் குறைஞ்சிருச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ நான் வசனத்துக்காக காத்திருக்கிறேன் என்பதை தேவன் அறிந்தவராக சுரேஷ் பாபு கொண்டு இந்த வசனத்தை பேசுகிறாரு. எடுத்த உடனே அந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? என்ன வார்த்தை வருது? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இது பயங்கரமா இருந்துச்சு அந்த வசனத்தை கேட்டதும். என்னடா, வெளியில போறதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா அதுக்கேற்ற மாதிரியே நீங்க புறப்பட்டு போய் என்று சொல்றாரு. ஆனா கவனிக்கணும், நான் அப்போ எப்படி இருந்தேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வியாதி, எப்பொழுதும் வியாதி, எப்பொழுதும் அல்சர். ஆமா, அந்த வயிற்று புண்ணு, எப்போதும் சோறு சாப்பாடு கிடையாது. நல்லா எல்லாரும் நல்லா ஆணம் ஊற்றி, அப்படின்னா குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிடுவாங்க. நான் மாத்திரம் அப்படி சாப்பிட மாட்டேன். நான் அப்படி எப்படி சாப்பிடுவேன்னா, ரசம் சாப்பிடுவேன், இல்லைன்னா கஞ்சி சோறு சாப்பிடுவேன், இல்லைன்னா தயிர் சோறு சாப்பிடுவேன். எப்போதும் எனக்கு வியாதி தான், எப்போதும் வியாதி. ஆனால் எந்த டேப்லெட்டும் எடுக்க மாட்டேன், எந்த மருந்தும் எடுக்க மாட்டேன். அப்போ மருந்து எடுக்காத ஒரு வியாதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன வியாதி வந்தாலும் மருந்து எடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் உதவி ஊழியனாக அந்த சபையில் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாஸ்டர் என்னை வெளியே போக சொல்கிறாரு ப்ரேயருக்கு. நீ வெளியே போய் தனியாக ஊழியம் பண்ணணும், கிளை ஊழியம், முதலாவது ஒன்றை வச்சு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன், கிளை ஊழியம் நீ தான் போய் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி என்று சொல்கிறேன். அப்போ நான் தான் முதல் ஊழியனாக அங்கிருந்து புறப்பட்டு வர சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது தான் இந்த வசனத்தை சுரேஷ் பாபு அவர்களை கொண்டு தேவன் கொடுக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டேன். கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின் பேரில் எப்படி அழகாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. என் நாமத்துக்கு பயந்துருக்கிற, நான் ரொம்ப பயப்படுவேன், ஆண்டவருடைய விஷயத்தில் ரொம்ப பயப்படுவேன். ஸ்தோத்திரம். எந்த ஒரு விஷயத்துலையும் சகோதரர்களாக வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு பேச பயம். ஏன்னா இப்போல்லாம் பார்க்குறேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. பாருங்க, ஒரு இடத்துல சர்ச் நடக்குது, ப்ரேயர் நடக்குது, சத்தம் கேட்குதுன்னா அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன். பார்த்தீங்களா, பயம், ஒரே பயம். இப்போல்லாம் பார்க்குறேன், இங்கேயே ப்ரேயர் நடக்கும்போது பக்கத்துலாம் உட்காந்து அங்கங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற விசுவாசிகளை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது என் உள்ளம் பயங்கரமாக உடையுது. என் நாட்களில் நான் அப்படி இல்லை ஆண்டவரே. ஒரு ஜெபம் நடக்குதுன்னா பக்கத்தில் நான் நின்னதே கிடையாது. கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், பீடத்தில் சொல்கிறேன், அப்படி நின்னதே கிடையாது. ஜெபம் நடக்குதுன்னா ஓடி உள்ள உட்காருவேன், இல்லைன்னா வேற எங்கேயாவது இருப்பேனே தவிர பக்கத்தில் நான் இருந்ததாக எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். படுக்கையில் இருந்திருக்கேன், படுக்கையில் இருந்து கூட அந்த படுக்கைக்கு அப்படியே எந்திரிச்சு அந்த ஜெப நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காருவேன், எந்திரிச்சு உட்காந்து வசனத்தை கேட்பேன். அப்படிதான் நான் இருந்திருக்கேனே தவிர. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். அப்பயும் அப்படிதான். எங்கள் சகோதரர்கள்லாம் ஜெபம் பண்ணுறேன், ஆராதனைக்கு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானோ, வெளியில் நின்றுக்கிட்டு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது.
நீங்களாம் இப்போ நீங்கள் கூட ரொம்ப தவறு பண்ணுறீங்க. என்னன்னா, இங்கே ப்ரேயர் நடக்கும்போது வெளியில் போய் சமைக்கிறேங்கிற போர்வையில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு அந்த 10 மணிக்கு மேலே குடிச்சிட்டு அப்படியே ஓடுறது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறது என் உள்ள அப்படியே ஒட்டையும். ஏன்னா நான் அப்படி இல்லை, நான் அப்படி வளரல. ஸ்தோத்திரம். எனக்கு 9:45 ஆச்சுன்னா எனக்கு நடுக்கம் பிடிச்சிடும். நேராக போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணி ஆராதனைக்கு ஆயத்தப்படுவதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ளவங்கெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஆராதனைக்கு வர்றது. சில பேர் ஆராதனைக்கே வர்றதில்ல, ஆமாம், ஒரு பயம் இல்லை, ஆராதனையிலே உட்காந்து தூங்குறது. இது ஒரு இத்தனை பேய்கள் எல்லாம் இப்போ உள்ள வந்து இவ்வளோ வேலை செய்கிறத அன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. இப்போ என்னுடைய வீட்டில் தான் இதை பார்க்குறேன். இவ்வளோ பயங்கரமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. எப்படி ஆண்டவரே, நான் இருந்த காலங்களில் அப்படி இல்லை, ஆனால் ஏன் இப்போ என் காலத்தில் இப்படிலாம் நிற்குது, தலைவிரிச்சு ஆடுதே அப்படின்லாம் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பேன். அல்லையிலேயே சொல்லுவோமா? அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு பயந்தவனாக ஸ்தோத்திரம் அன்னைக்கு இருந்ததுனால ரொம்ப எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட விட மாட்டேன். பாஸ்டர் கூப்பிட்டாரு அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன், இப்போல்லாம் நம்ம கூப்பிட்டா அந்த பையனெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டானுவோம். ஆமாங்க, இதோ வரேன் மனம் வரமாட்டானுவோங்க. நேற்று கூட பஸ் ஸ்டாண்டில் சொன்னேன், தம்பி 20-25 நிமிஷத்தில் நான் இங்கே வந்து நிற்பேன், கரெக்டாக நீ வந்துடணும். நான் உண்மையாக தான் சொன்னேன். அவன் என்ன சொல்லிட்டான், நான் பொய் சொல்லிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அவன் ரொம்ப லேட்டாக வரான். நான் பாதி தூரம் நடந்து வந்துட்டேன், அப்புறம் தான் வரான். அப்படியும் வரல, ஃபோன் போடுறேண்ணா, என்னடா எங்கடா இருக்க, என்னடா பண்ணுற, நான் எப்படா சொன்னேன் உனக்கு அப்படின்னு. இப்போ தானே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணீங்க. இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன், 25 நிமிஷத்துக்கு முன்னாடி வாடா அப்படின்னா, அரை மணி நேரம் தாண்டிடுச்சுடா அப்படின்றேன். நான் உண்மையாக தானே உன்ட்ட சொன்னேன், உன்ட்ட பொய் சொன்னால் தான் நீலாம் கரெக்டாக வருவேன்னு தெரிஞ்சேன், நான் பொய்யே சொல்லியிருப்பேன் சொல்லி அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் அப்படி சொன்ன மாதிரி அக்யூரேட்டாலாம் யாரும் நடக்கிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டாருன்னா உடனே போய் நிற்கணுங்க. எங்களுக்கு பாஸ்டர் கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படா கூப்பிடுவாருன்னு பார்ப்பேன். வெயிட்டிங்லேயே இருப்பேன்ல, அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க மாதிரியே இருப்பேன். பாஸ்டருடைய சத்தத்துக்காக வெயிட் பண்ணுவேன். டேய் அப்படின்னா போதும் ஓடி போயிடுவேன். சொல்லுங்க அப்படிம்பேன். இங்கே நம்ம ஆளுங்க என்னன்னா, நமக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் போட்டு உலகத்தையே சுற்றிக்கிட்டு இருக்கிறானுவோம். என் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் பாஸ்டர் ஓம் ப்ரோக்ராம். இப்போல்லாம் வந்து ஓம் ப்ரோக்ராம் தான் இப்போ நான் கவனிக்க முடியாது. ஆமாம், கேட்டால் ஃபுல் டைம் ஊழியரான். பார்த்தீங்களா, ஃபுல் டைம் ஊழியர். ஆனால் அவங்களுக்குள்ளே ப்ரோக்ராம் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்களாம். அப்புறம் நம்ம கூப்பிடும்போது மிச்சம் மீதி இருந்தால் வரேன் நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன். டாடா இப்போ உள்ள ஊழியக்காரனை பார்த்தீங்களா? சோதரன் உண்மையாக பழைய பரிசுத்தவான்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் அந்த கிழிச்ச கோட்லேயே நிற்கிறவங்க, அந்த ரோட்லேயே போயிட்டு இருக்கிறவங்க. இப்போ உள்ளவரெல்லாம் ஊழியக்காரங்கள்ல, இதெல்லாம் வந்து இது என்ன ஊழியக்காரங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உள்ளவனா ஊழியக்காரனா என்றதே இல்லை. ஏன்னா அவன் வந்து பொழுதுபோக்காக தான் ஊழியம் பண்ணுறான். ஆனால் நாங்கள் பொழுதுபோக்காக ஊழியம் பண்ணல, தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அப்பனுடைய பாதத்தில் வச்சு ஊழியம் பண்ணோம். ஆனால் இப்போ பண்ணுறவங்களாம் உலகத்தில் எல்லா ஆசைகளையும் காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டு மிச்சம் இருக்கிறது தான் கத்தர் கொடுத்து ஊழியம் பண்ணுறாங்க. இதனால் இது முழுமை பெறாது. சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சால் கூட நல்லா செய்யலாம். ஆனால் ஒரு முழு ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் முழுசாக கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலன்னா அவன் தண்டனைக்குரியவன். எப்போதுமே சரி, ஊழியக்காரன் முழுசா நான் முழு நேரம் ஊழியக்காரன் சொல்லிட்டு சபையில் தங்காம ஒரு இடத்துல தங்கி ஊழியம் பண்ணாம ஓடிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் இஷ்டம் போல அது ஊழியமே கிடையாது, அவன் அட்டூழிய ஊழியக்காரன். அது எந்த இடத்துல எத்தனை பேர் நீங்கள் ஊழியம் பண்ணாலும் ஒரு ஊழியத்தில் தரித்திருந்து ஒரு ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் ஊழியம் பண்ணீங்கன்னா அந்த ஊழியத்தை கர்த்தர் விரும்ப மாட்டார். அது சாபம் நிறைஞ்ச ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தில் நீங்கள் முன்னேற முடியாது, வளர்ச்சி இருக்காது, ஒரு நன்மையும் இருக்காது. ஆனால் ஊழியத்தில் வளரணும்னா ஒரு ஊழியக்காரனை கீழே அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்து அவன் சொல்கிறத கேட்டு அவன் கிழிச்சு கோட்டில் நின்று அந்த ஊழியத்தை செய்கிறான் பாருங்க, அவன்தான் ஆரோனை போல அழைக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன். மீதி எல்லாம் வேஷக்காரன். சோதனம் சுயங்களையும் அவனுடைய காரியங்களையும் நிறைவேற்றி அவன் இஷ்டத்துக்கு ஓடுகிறவன்லாம் சத்தியமாக ஊழியக்காரன் கிடையாது.
நிறைய பேர் நீங்க ஏமாந்து போறீங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஊழியக்காரன் ஊழியத்துல தான் இருக்கணும், வேற எங்கேயும் ஓடக்கூடாது, வேற எதையும் செய்யக்கூடாது. ஆமா, ஊழியத்துக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்கன்னா அப்படியே இருக்கணும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு ஊரெல்லாம் சுத்தி வந்தா உன்னை போல அயோக்கியம் எவனுமே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியக்காரன் சொல்லிட்டு உலகத்தையே சுத்துறது, உலகத்தையே சுத்தி விட்டு கடைசியில் நானும் ஒரு ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் ஊழியம் செய்ய வரல, ஊழியம் கொல்லும்படி வந்திருக்கிறீங்க. இதுக்கு எஜமானுக்கு நீங்க ஒரு நாள் நிச்சயமா கணக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் இன்னைக்கு நீங்க வளர்ந்து வரீங்க. எல்லா உறவுகளையும் வச்சுட்டு ஊழியம். இது என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நானும் ஊழியம் பண்றேன். உன் மனசு, உன் காரியம், நீ என்னெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீ ஊழியன்ற. இது ஊழியமே இல்லை. ஸ்தோத்திரம். உன்னை விட பார்ட் டைம் ஊழியம் செய்கிறவன் மேலானவன். அதனால முழு நேர ஊழியக்காரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணுமே தவிர, ஒன்று பாஸ்டர் ஊழியம் கொடுக்கணும், அந்த ஊழியம் மாத்திரம்தான் செய்யணும், அப்படி தரித்திருக்கணும். முழு நேர ஊழியம்னா அதுதான். ஆசாரிய ஊழியம்னா அதுதான். அவன் ஆசாரிய ஊழியத்தில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் வேற எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊழியக்காரர் அப்படி சொன்னார், அதன்படி நான் இருந்தேன். எங்கள் தாய் என்னை கொண்டு வந்து அந்த சாமுவேலை விட்டது போல் என்னை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே விட்டுட்டாங்க. நீ உலகத்தை இருந்தால் குட்டிச்சோராக போயிடுவாடா, போடா தேவ சமூகத்திலே போய் தங்கிடுறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் ஸ்தோத்திரம், நான் உலகத்தில் இருந்தபோது நான் வீட்டில் தங்காதனால ஒரு இந்து சோசியன்ட்ட போய் கேட்டாங்க, இவன் ஏன் அவன் இப்படி இருக்கான், இவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்னு. அவன் கோயில் பிள்ளை, அவன் கோயிலில் தான் தங்குவான், அதனால் நீங்கள் அவனை எங்கே பிடிச்சி வச்சாலும் அவன் நிற்க மாட்டான்னு சொல்லி அவன் ஒரு சோசியத்தை சொல்ல, உடனே ஸ்தோத்திரம் இதெல்லாம் அறிந்த எங்கள் தாய், அப்படின்னா இவன் நேராக போய் என்ன பண்ணிட்டோம், சபைக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளேயே கொண்டு வந்து போட்டாங்க. ஆண்டவர் சந்திக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளேயே கிடந்தேன். ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா அம்மாவை போய் நான் பார்க்கறதுக்கு இல்லை, பார்க்க மாட்டேன். எப்பயாவது பிள்ளைகளை அந்த சர்ச்சுக்கு அழைச்சி கொண்டு விடுவேன். அப்போ தான் போய் அவங்கள பார்ப்பேன். மற்றபடி அவங்கள தனியாக போய் நான் பார்த்ததில்லை, பேசுனதில்லை. சபைக்கு போகும்போது ஸ்தோத்திரம் அப்படி போவேன். அவங்கள அழைச்சிட்டு வரும்போது அவங்கள அப்படியே பார்த்துட்டு வருவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், இப்போ ஒருத்தர் எந்திரிச்சு மாடிக்கு போகிறான் பாருங்க. இவன்லாம் வந்து ஒரு ஊழியக்காரன் சொன்னால் எவனா நம்புவானா? என்ன பேசிகிட்டு இருக்கேன், எந்த நேரத்தில் போகணுன்னு அறிவு இல்லை. ஸ்தோத்திரம். இப்படி தாங்க. ஸ்தோத்திரம். என்கிட்டே நான் இவ்வளோ சாட்சி சொல்லும் போதே ஒருத்தன் வந்து இதை அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போகிறான்னா அவங்களாம் ஒரு மனுஷனா, ஊழியக்காரனா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரமான காரியத்தை, நடந்த சம்பவத்தை ஸ்டேஜில் வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டு எப்படி இருக்கணும்? இப்போ தான் எந்திரிச்சு ஸ்பீடாக போகிறான். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஊழியக்காரன் சொல்லிட்டு அலைகிறான், என்ன செய்யறது பாருங்க. நான் சொல்கிறது அவன் சொல்கிறான் நான் ஊழியக்காரன்னு. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் நானும் சொல்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ நான் பெற்ற அந்த அனுபவத்தை பெறவன் தான் ஊழியக்காரன் சொல்ல முடியும். எல்லாரையும் நான் ஊழியக்காரன் சொல்கிறது இல்லை, ஏதோ ஊழியம் பண்ணுறேன் அவ்வளோதான். ஃபுல் டைம் ஊழியக்காரெலாம் கிடையாது. அதனால் நல்லா கவனிங்க. இப்போ இந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி அந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். நிறைய இருக்குது, இதை சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் என் சம்பவம் தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். அருமையான தெய்வ பிள்ளைய. அப்போ அவர் கூப்பிடுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு அந்த அவருடைய அழைப்பின்படி தான் அந்த ஊழியத்திலலாம் போய் எல்லா விஷயத்தையும் செய்வேன். அது மாதிரி ஸ்தோத்திரம். வீட்டுக்கும் போகும்போது எங்கள் அப்பா அம்மா பார்ப்பேனே தவிர இதுக்காக நேரம் ஒதுக்கி போய் பார்க்கறது இல்லை. ஆனால் வீட்டிலே செய்ய வேண்டிய ஒரு கடமை இருந்துச்சு எனக்கு. என்னன்னா, அந்த பிள்ளைகள் 3 தங்கைகள், அவங்கள வந்து சபைக்கு அழைச்சிட்டு வரணும், கொண்டு போய் வீட்டில் விடணும். அம்மா இவங்களை அப்படி தான் நான் செஞ்சேன். அதை செஞ்சேன். வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் பண்ணேன். பைபிள் ஸ்டடி அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு நேராக போய் அழைச்சிட்டு வருவேன். அழைச்சிட்டு வந்து சபையில் விடுவேன். பைபிள் ஸ்டடி முடியும், கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்துடுவேன். அதேமாரி காத்திருப்பு கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வருவேன். அழைச்சிட்டு வந்து சபையில் கொண்டாந்து விடுவேன். சபையில் கொண்டாந்து விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன், 6:30 மணிக்கு கொண்டாந்து விட்டேன்னா திரும்ப நைட்டு 12 மணிக்கு தான் ப்ரேயர் முடியும். 12 மணிக்கு நடு ரோட்டில் அழைச்சிட்டு போவேன். 3 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போவேன். 3 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் அப்படியே எனக்கு சாப்பாடு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே என்ன செய்வேன், வந்துடுவேன். அப்புறம் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்களே வந்துடுவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும். என்னென்னா, சர்ச்சு ஃபுல்லாக கூட்டி அதெல்லாம் வந்து பாய் போட்டு
அப்புறம் சர்ச்சில் வந்து நான் ரெக்கார்டெல்லாம் போடுவேன், பாட்டெலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஓடி போய் ஒரு ஆத்மா சந்தித்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பேன். அவங்கள சபைக்கு கூப்பிட்டு வருவேன். சபைக்கு கூப்பிட்டு வந்து ஒரு 8:09 உள்ளே வந்துடுவேன். உள்ளே வந்து முழங்கால் போட்டு நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்படி நேரம் ஆகும்போது பாஸ்டர் ஆரம்பித்து கரெக்டாக எனக்கு 10 மணிக்கு ஸ்டேஜுக்கு என்னை கூப்பிடும்போது ஸ்டேஜில் பாஸ்டர் கூட நின்று போய் பாட்டு பாடுவேன். பார்த்தீங்களா, பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இப்படிலாம் ஒரு அனுபவத்தை உடைய ஒரு சூழ்நிலையில் ஒரு 10 வருஷம் நான் அப்படி அவங்க கூடயே பாஸ்டர் கூடயே இருந்து அடுத்த 10 வருஷம் கிளை ஊழியத்தில் நல்லா அருமையாக செயல்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு ஆர்டினேஷனே கொடுத்தாங்க. 20 வருஷம் கழித்து எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. சரிங்களா, 20 வருஷம் கழிச்சு ஆர்டினேஷன், பாஸ்டர் ஆர்டினேஷன் 20 வருஷம். அது வரைக்கும் 10 ஆண்டில் ஜெயங்கொண்டத்தில் நான் ஊழியம் ஆரம்பித்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்படியே சபைக்கு கும்பகோணம் அழைச்சிட்டு போய் அங்கே தான் பேப்டிசம் கொடுப்போம், அங்கே தான் பந்தி கொடுப்போம். இங்கே நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்படி கர்த்தர் என் கையில் ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்தாரு. 100 பேரையும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கும்பகோணத்துக்கு போகிற கேஆர்வி பஸ்ஸில் ஏற்றுக்குவேன். கேஆர்வி பஸ்ஸில் ஏற்றி அதில் தான் நான் கொண்டு போவேன். எவ்வளோ பேரும் அதில் தான் வருவாங்க. 50 பேர், 60 பேர், 30 பேர், 40 பேருன்னு சொல்லி எல்லாம் பந்திக்கு அழைச்சிட்டு போவேன். நிறைய போராட்டம், சில பேருக்கெல்லாம் நான் வீட்டை விட்டே வெளியே போக முடியாது. பார்த்தீங்களா, அவங்களாம் பந்தியே எடுக்க முடியாது. ஆனாலும் பாஸ்டர் வந்து நீ இங்கே தான் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிடுவார். அதனால் இப்போலாம் யாருமே அப்படி இல்லை. பார்த்தீங்களா, நான் ஒண்டி தான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன். சோதரன் இப்போலாம் ஒருத்தரை கூட நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் எப்படி இருக்கணும், ஃபுல் டைமாக கர்த்தருக்காக செய்யப்படும். ஃபுல் டைமாக தூங்குற ஊழியம் இப்போ பண்ணுறாங்க. சில வாலிபர்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, தண்டமாக சாப்பிட்டு தூங்குறானோ. பார்த்தீங்களா, சோதரன் இப்படி சில பேர் இருக்கிறாங்க. சோதரன் இப்போ எங்களுக்கு 42-3 வருஷங்கள் இப்போ தாண்டி வருது. இப்போ வந்து நாங்கள் பழைய மாதிரி ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம். ஆனாலும் நேற்று தினத்தில் பஸ்ஸில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் பேசுகிறாரு, நான் உங்களை ஆரம்பத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு என்ன வல்லமையில் இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறீங்க, அந்த காலை மாதிரி என்று சொல்லி அவரு சொல்கிறாரு. அவரும் பாஸ்டர் சொல்கிறார். அவ்வளோதான், நான் சொல்லலை யார்கிட்டையும். அவர் சொல்கிறார், இன்றைக்கி என்னால் முடிக்கலேங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அன்னைக்கு என்ன எப்படி ஃபோர்ஸாக இருந்தியோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தில் ரொம்ப தீவிரமாக நல்லா செயல்படுறீங்க. உங்கள் தீவிரத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை நடத்துவாருன்னு சொல்லி அவர் என்னை குறித்து வாழ்த்திக்கிட்டே என் கூட பஸ்ஸில் வந்தார். அந்த மாதிரி சில சூழ்நிலை. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்காது, சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். நல்லா கவனிக்கணும். அந்த சுகம் இல்லாமல் இருந்த நாட்களை நான் நினைக்கும் போது உண்மையாக சொல்கிறேங்க, அங்கே ஊழியத்தில் பாஸ்டர் கூட இருக்கும்போது ரொம்ப சுகவீனமாக இருப்பேன். கூப்பிட்றப்பெல்லாம் கரெக்டாக அந்த ஊழியத்தை முடிச்சிடுவேன். என் பலவீனத்தினால எந்த ஊழியத்தையும் நான் தடை செஞ்சதில்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இங்கே வந்த பிறகு நீ புறப்பட்டு போ, அது சட்டைங்கள ஆரோக்கியம் இருக்குன்னு சொன்ன அந்த வசனத்தை நினச்சி பார்ப்பேன். நான் உண்மையாக சொல்கிறேன், இப்போ நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ஸ்தோத்திரம் நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன். பார்த்தீங்களா, நல்ல சாப்பாடு. கல்யாணம் பண்ண பிறகு ஒய்ஃபு சமைக்கிற எல்லா சாப்பாடையும் நான் சாப்பிட்றேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை. இப்போ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அன்னைக்கு வந்து ஒரு அல்சர்னு அலைவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்சருக்காக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, எந்த காரியமும் பார்க்கல. சோதரன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். அதன் சட்டின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது என்கிற அந்த அதிசய வசனம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுச்சு. அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். 3வது, நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்காக ரொம்ப நாள் நானும் காத்திருந்தேன். 10 வருஷத்தில் திடீர்னு ஒரு கோட்டையை கட்டினேன். 10 வருஷத்தில் அது இடிஞ்சு போச்சு. என்னடா கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் சொன்னீங்க, இப்போ என்னடானா இருக்கிறதும் உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கதறும் பொழுது தான் சொல்கிறாரு, இனிமே தாண்டா நான் உன்னை வச்சு கட்ட போகிறேன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் சில தீர்க்கர்கள் சொன்னாங்க. இப்போ கூட அந்த மேரி நடராஜன் வராங்க, அப்புறம் ராணிக சோமன் சேலத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, எல்லாருமே. அப்புறம் நம்ம திருவண்ணாமலையில் முத்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாருமே ஒரே ப்ராப்பர்சி சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவார், நீ ஒரு ராஜரிகத்தை, ஒரு ஆளுகைக்குள் நீ கடந்து போவாய்,
போகிறாய் என்று சொல்லி, நீ ஒரு பெரிய சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்தா நீ ஆளுகை செய்ய போற. இந்த 3 பேருமே ஒரே தீர்க்க தரிசனம். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 3 தீர்க்க தரிசிகள் என் வாழ்க்கையில் இடைப்பட்டாங்க. 3 தீர்க்க தரிசியும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க. ஒரே வார்த்தை, ஸ்தோத்திர மேரி நடராஜன், நீ தலை குடிக்கிற இடத்திலே உன்னை தலைநிமிர்ந்து நடக்க உதவி செய்வார்னு அவங்க ஒரு வாரி சொல்லிட்டு போனாங்க. அடுத்து இன்னொருத்தர் ராணிகசம் சொன்னாங்க, நீ தனித்து நிற்ப, தேவன் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்த போகிறார் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் திருவண்ணாமலை முத்து திடீர்னு கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் முடிச்சு வெளியே வராரு. நான் உள்ள போறேன், திடீர்னு தலையில கை வச்சு சொல்றாரு, தம்பி உனக்கு கேரி தாத்தங்கரையில் உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உன்னை அந்த இடத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரு. கேரி தாத்தங்கரையா? என்னை சுற்றிலும் 4 ஏரி இருக்கு, 4 ஏரிக்கு நடுப்புறது தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது. அதான்டா கேரி தாத்தங்கரைன்னு சொன்னார். அதுதான் தாத்தங்கரை ஓரத்தில் உன்னை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஆச்சரியமா போச்சு. அட ஆண்டவரே, என்ன இதெல்லாம் பயங்கரமா இருக்க, தீர்க்க தரிசனம் தான் சொல்லி பண்ணேன். கடைசியில் கர்த்தர் பாருங்க, அந்த தீர்க்க தரிசிகள் சொன்னது போல இந்த பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ ஊழியங்களை பார்க்கலாம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எத்தனையோ ஊழியங்களை பார்க்கலாம், நம்ம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அருமையா ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுக்கு இடையில எனக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சோத்திர கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்க இருந்தாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு வாக்கை கொடுப்பார், ஆனால் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் வாக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். அந்த வாக்கை வாங்கிடணும். அந்த வாக்கை நீங்க உறுதியா வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை நம்புங்க. நான் வசனத்தை அன்னைக்கு நம்பினேன். அவர் உடனே பாஸ்டர் அந்த வசனத்தை எனக்கு, அந்த சுரேஷ் பாபுன்னு சொல்றக்கூடியவர் அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த வசனத்தை வாங்கிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 70 ரூபா கையில் கொடுத்தாரு. வந்த பிறகு தான் கர்த்தர் இந்த இடத்துக்காக பிரயாசப்பட்டேன். 10 ஆண்டுகள் இடிஞ்சு போச்சு எல்லாம் செஞ்சு. அதுக்கப்புறம் தான் 2003 மறுபடியும் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட சபை தான் இந்த சபை. எந்த பைசாவும் என் கையில் இல்லை, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதனால் தேவ பிள்ளைகளே, எனக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், முழங்காலித்தம் தான். முழங்காலித்த ஜெபம், அவ்வளோதான். முழங்காலில் நின்று கத்தி கதறி ஜெபம் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஸ்தோத்திரம், எதுவும் தெரியாது. குறுக்கு வழியெல்லாம் எனக்கு தெரியாது, திருட்டு வேலையெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால நேர்மையாக ஊழியம் செஞ்சு ஆண்டவரோட முழங்காலில் நின்று வாங்கின ஆசீர்வாதங்கள் தான் இதெல்லாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 18ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார், படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12:18 சீக்கிரம் படிங்க. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. பாருங்கள், நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது, சாமுவேல் கர்த்தருக்கு பயப்படும் போது ஜனங்களும் சாமுவேலுக்கு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்ப நமக்கு கீழே இருக்கிறவர்கள் நமக்கு பயப்படணும், நமக்கு சில காரியங்களுக்கு அஞ்சி நடக்கணும், சொல்றதை கேட்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைச்சா, முதலாவது நாம கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நாமத்துக்கு பயந்துருக்கிற, அப்ப யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்க பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருந்தா, சாமுவேல் அப்படி இருந்ததுனால ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு புருஷன். எப்போதும் தேவ சத்தத்தை கேட்டார். பார்த்தீங்களா? எப்போதும் தேவ சத்தத்தை கேட்டார். சிறு பிள்ளையிலேயே சாமுவேல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நின்று வசனம் கேட்டார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். சோதரன். பார்த்தீங்களா? சாமுவேலை கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. சாமுவேலை ஃபர்ஸ்ட் எங்கேருந்து கூப்பிடுறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேல் சாமுவேல்னு. அப்போ இப்போ பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருக்கிறா சொல்லுங்க? பரிசுத்த ஸ்தலத்தில் சாமுவேல் இருக்கிறாரு. சாமுவேலை தாண்டி பிரகாரத்தில் முன்னாடியில் அந்த முன்ன கதவண்டையில் சாமுவேல் படுத்திருக்கிறார். ஆக நல்லா கவனிங்க, இப்போ மகா பரிசுத்தலத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஸ்தலத்தில் சாமுவேல் இருக்கிறாரு, எல்லாம் நிலையறிக்கை தான்.
அப்புறம் பிரகார வாசல் அருகே சாமுவேல் இருக்கிறார். அப்போ எல்லாரும் வந்து வரிசையாக படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கிற நேரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு. யாரை? சாமுவேல் என்று கூப்பிடுறாரு. முதல் சத்தத்துக்கு உடனே தாத்தாட்ட வந்து கேட்குறா, தாத்தா கூப்பிட்டியா? சத்தம் எங்கே இருந்தானே வருது, தாத்தா கூப்பிட்டியா அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது சத்தத்துக்கும் தாத்தா கூப்பிட்டியா, மூணாவது சத்தத்துக்கும் தாத்தா கூப்பிட்டியா சொல்லிட்டான். அப்புறம் நாலாவது சத்தத்துக்கு தான் இவர் என்ன பண்ணாரு, மூணாவது சத்தத்துக்கு தாத்தா கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு இவர் மகாபரிச ஸ்தலத்துக்குள்ள உள்ள போயிட்டாரு. எங்க பிரகாரத்தில் போறதுக்கு பதில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கதவை திறந்து வெளியே போறதுக்கு பதில் இவர் நேரம் என்ன பண்ணிட்டார், மகாபரிசுத்த ஸ்தலத்தினுள்ள உள்ள போயிட்டாரு நாலாவது முறை கூப்பிடும் போது. அப்போ நாலாவது முறை கூப்பிடும் போது இவர் எங்க படுத்திருக்கிறார்னா மகாபரிசுத்த ஸ்தலத்தின் நிலை இருக்க படுத்திருக்கிறார். அப்போ பாருங்க, அப்பதான் திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஏற்கனவே தாத்தா சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, சொல்லும் மடியேன்னு கேட்கிறேன்னு. உடனே இவர் தாத்தா சொன்ன மாதிரியே உடனே மகாபரிசுத்த அப்படியே முழங்கால் போட்டு சொல்லும் மடியேன்னு கேட்கிறேன் என்று சொன்னதும் உடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சாமுவேல் பிரவேசித்த பிறகுதான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ 3 முறையும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். கூப்பிட்டுக்கிட்டே இருந்த அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் உனக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் பேசுவார். அப்படி இருக்கும்போது தான் இப்போ அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க, சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் மக்கள் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருக்கும் என்ன செய்யணும், மக்கள் பயப்படணும் அப்படின்னா நீங்க முதலாவது கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கணும். ஸ்தோத்திரம். எவனாவது ஏதாவது நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன அப்படிலாம் நீ வாழ முடியாது. பார்த்துதான் இருக்கணும், பார்த்துதான் இருக்கணும். மற்றவர்களுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அயோக்கியமானங்களை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ரொம்ப சீராக நடக்கணும். நம்ம 4 பேர் பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. ஆகவே இந்த நாளிலிருந்து உங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். நீங்கள் எபிரேயர் நிருபம் 11:8 படிங்க. எபிரேயர் 11:8 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சோத்திரம். இதுதாங்க வசனத்தை பிடிச்சுக்கிட்டு வார்த்தையை நம்பி அவர் போனாரு. அது மாதிரிதான் நானும் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வந்தேன். கர்த்தர் என்னை கைவிடலை, இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை கொண்டு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த இளம் ஊழியர்கள் இந்த காலத்தில் இஷ்டப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு வந்த பிறகு லவ் பண்ணுறது, ஊழியத்துக்கு வந்த பிறகு தன் இஷ்டம் செய்கிறது, ஊழியத்துக்கு வந்த பிறகு ஸ்தோத்திரம் நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுறது, இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் இந்த ஊழியக்காரர்களை விட்டு நீக்கி ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திர மோசேயின் இடத்துல ஆரோன் இடத்துல எப்படி மற்ற கலை ஊழியர்கள் இருந்தாங்களோ அதே போல் இருந்து வசனங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே வசனத்துக்கு சாட்சியாக நிற்க தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே கர்த்தருக்குன்னு தன்னை முழுசாக விளையாண்டானை ஒப்பு கொடுக்குறவங்களா மாற்றுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. உங்கள் அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாள் பேசின இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக தேங்க்ஸ் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.